ஹிந்தி படிப்பதை எவரும் தடுப்பதில்லை என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளன்று பிறந்த 30 குழந்தைகளுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு 1 கிராம் தங்க மோதிரம் மற்றும் புத்தாடைகளை வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஹிந்தி படிப்பதை எவரும் தடை செய்யவில்லை எனவும், டிநகர் ஹிந்தி பிரச்சார சபாவில் ஹிந்தி கற்பிக்கப்படுவதை கூட எவரும் தடுக்க முற்படவில்லை எனவும் குறிப்பிட்டார். இந்த இருமொழி கொள்கை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி தமிழ்நாடு முழுவதும் இன்றைய வரைக்கும் அந்த மொழிக் கொள்கை தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இதே காலகட்டத்தில் சென்னையில் ஹிந்தி பிரச்சார சபான்னு டி நகரில் இருக்குது. அதில் போய் ஹிந்தி படிச்சுன்னு தான் இருந்தாங்க. யாரும் தடுத்து நிறுத்தலையே. விருப்பப்பட்டவர்கள் போய் 3வது மொழியை இந்தியாக இருக்கலாம், இல்லை நம்முடைய தாய்மொழியிலேருந்து பிறந்த மொழிகள்லாம் இருக்குது. தாய்மொழியான தமிழ்லேருந்து பிறந்தது தான் கன்னடம், தமிழ்லேருந்து பிறந்தது தான் தெலுங்கு, தமிழிலிருந்து பிறந்தது தான் மலையாளம். இப்போ அந்த 3வது மொழி தான். அதை போய் படிக்கலாம். அது யாரும் வேணாம்னு நாங்கள் சொல்லலையே.